அஸ்ஸலாமு அலைக்கும் ஜிஆர் பிரஸ் உறவுகளுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் பை ஸ்டெப் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் டியூட்டோரியல் தான். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ப்ரைமர் தான் போட போகிறோம். இந்த ப்ரைமர் நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிக்கணும். மேக்கப் வந்து ஈவனாக போடுறதுக்கும் ஈஸியாக போடுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மேக்கப் திங்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜையும் ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா இந்த ப்ரைமரை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இப்போது நான் ஐப்ரோஸால் ஐப்ரோவை ஃபுல்ஃபில் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஜெல் ஐலைனர் இருந்தாலும் ஓகே தான், ஐப்ரோஸ் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா ஐ ஷேடோ ப்ரௌன் கலரில் அப்படி இருந்தாலும் ஓகே தான். நம்ம அதை ஐப்ரோஸில் அப்ளை பண்ணி இப்படி ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கன்சீலர். இந்த கன்சீலரை வச்சு தான் நாம் அந்த ஐப்ரோஸை நல்ல ஒரு ஷேப்பு கொண்டு வர போகிறோம். ஸோ அதை நீட்டாக பார்த்து அழகாக அந்த ஃபேஸுக்கு எந்த மாதிரி ஐப்ரோஸ் சூட்டபிள் ஆகுமோ அப்படி நாம் அதை நல்லா வரைஞ்சி எடுத்துக்கணும். இப்படி செய்கிறதால அந்த ஐப்ரோஸ் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு லுக்கில் நமக்கு காட்டும். அதே கன்சீலர் வச்சு நான் கண்ணுக்கு மேலேயும் இப்படி போட்டுக்கிறேன். ஏன்னா இப்படி போடுறதால நம்மளோட ஐ ஷேடோ வந்து ஒரு அதோட ரியல் கலரை ரைட் லுக்கில் காட்டக்கூடிய இருக்கும். அடுத்து நான் அதை பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக காம்பேக்ட் பவுடர் எடுத்து அதுக்கு மேலேயே கொஞ்சம் தடவிக்கணும். ஏன்னா ஐஷேடோ போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஐஷேடோவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே ஐஷேடோ போடும்போது இப்படி கண்ணை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு ஐஷேடோ போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கண்ணோட 2 கார்னர் சைட்லேயுமே ஒரு டார்க் ஷேடான ஐஷேடோஸை தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரீஸ் லைன்லேயும் நான் அதே ஐஷேடோவை தான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது ஏன்னா நம்ம கட் க்ரீஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் லுக்காக எடுத்து காட்டுறதுக்காக தான் நான் அந்த டார்க் ஷேடை யூஸ் பண்ணுறேன். இப்போ க்ரீஸ் லைனை வரைஞ்சிக்கலாம். ஸோ கன்சீலரோட நம்ம சேம் கன்சீலரை யூஸ் பண்ணி இந்த க்ரீஸ் லைனை ரொம்பவே பெர்ஃபெக்டான முறையில் இது வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக அது பழகிடும். இதுக்கப்புறம் கொஞ்சம் காம்பேக்ட் பவுடர் எடுத்து அதுக்கு மேலேயே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா, ஆல்ரெடி நம்ம கன்சீலர் பண்ணினோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் காம்பேக்ட் பவுடர் போட்டோம். சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ஐஷேடோ போடும்போது கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற கார்னரில் கொஞ்சம் லைட் சைடான ஐஷேடோ யூஸ் பண்ணிக்கோங்க. அது பார்க்கவே ஒரு நல்ல ஒரு லுக்கில் இருக்கும். போக போக கொஞ்சம் டார்க்கான ஷேடில் போட்டுக்கோங்க. நடுவில் கொஞ்சமாக கிளிட்டரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அந்த ஐஷேடோ அந்த கிளிட்டர்லாம் கொஞ்சம் விழுந்துருச்சு. ஸோ அதை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம போட போகிறது ஐலைனர். அந்த ஐலைனரை கொஞ்சம் பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்மளோட ஐ லுக்கே மாற்றிடும். ஸோ நிதானமாக போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது மஸ்காரா. இந்த ஐலேஷஸோட அப்பர் லேஷஸ் லோவர் லேஷஸில் ரெண்டுலேயுமே இந்த மஸ்காராவை போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபேஸ் மேக்கப் போகிறேன். ஸோ அதுக்காக கொஞ்சமாக ப்ரைமரை தடவிக்கிறேன். அடுத்து நான் கொஞ்சமாக ஆரஞ்ச் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவனோட கண்ணு கீழே கொஞ்சமாக டார்க்காக இருக்குது. ஸோ அதை நான் ஆரஞ்ச் கேரக்டர் வச்சு அதை ஈவன் டோனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த கலர் கேரக்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபேஸில் ரெட்னஸ், டார்க் பர்ச்சஸ், டார்க் ரிங்கிள்ஸ், ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த கலர் கேரக்டர் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்.
யூஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக blend பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ஸ் அதுக்கு மேலேயே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்கையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஃபேஸில் மட்டும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கழுத்துலையும் ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா அதை blend பண்ணிக்கலாம். மேக்கப்பில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா பிளெண்டிங் தான். நம்ம எந்த அளவுக்கு அந்த blend பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து அழகாக இருக்கும். சில மேக்கப்ஸ் வந்து திட்ட விளங்கும். ஃபவுண்டேஷன் மாதிரி கேக்கே ஆகிற மாதிரி க்ராக் விழுந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே தவிர்க்கணும்னா நம்ம நல்லாவே blend பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கன்சீலர். இந்த கன்சீலரை ஃபவுண்டேஷனுக்கு மேலேயே அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது ஃபேஸ் ஃபுல்லாக இல்லாமல் கண்ணுக்கு கீழே, நோஸுக்கு மேலே, கொஞ்சமாக சின்னில், அப்புறம் நோஸுக்கு கீழே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஹெட்டை மறந்துடாதீங்க. நெத்திலையும் கண்டிப்பாக அதை போட்டுக்கோங்க. அது நல்லாவே blend ஆகிற வரைக்கும் blend பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ப்ளஷ். இந்த ப்ளஷ் வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் நம்ம ஃபேஸுக்கு ஒரு அட்ராக்டிவும் கூட. ப்ரைடை கொஞ்சமாக ஸ்மைல் பண்ண சொல்லிவிட்டு அந்த கன்னத்தில் 2 சைட்லேயுமே வந்து இந்த ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கான்டோரிங். இந்த கான்டோரிங் நம்ம நோஸுக்கு 2 சைட்லேயுமே வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லாவே blend பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட நோஸ் வந்து ஒரு ஷேப்பாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான். கொஞ்சமாக ப்ரஷில் இந்த ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடரை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதிகமாக போட வேணாம், கொஞ்சமாக போட்டாலே போதும். ஏன்னா இந்த ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் செய்கிற வேலை என்னன்னு சொன்னால் நம்ம போட்டிருக்க மேக்கப் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுக்கொள்ளும். நீண்ட நேரம் ஸ்டே இருக்கிறதுக்கு இந்த ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம போட போகிறது ஹைலைட்டர். கொஞ்சமாக நோஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைட் சிக்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பர் லிப்பில், ஃபோர்ஹெட்டில், லாஸ்ட்டாக சின்னில். அடுத்து நம்ம லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே லிப் லைனரை பர்ஃபெக்டாக வரைஞ்சிக்கணும். அது நீங்கள் பென்சிலாலே வரையலாம், அதாவது லிப் லைனராலே வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா லிப்ஸ்டிக் இருந்தாலும் ஓகே. இப்போ லிப்ஸ்டிக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலாக போட போகிறது வந்து செட்டிங் ஸ்ப்ரே தான். 1 hour டிஸ்டன்ஸ் வச்சு இந்த செட்டிங் ஸ்ப்ரேயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நாம் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பாக இல்லையான்றதை செக் பண்ணுற நேரம் வந்துருச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் லாங் லாஸ்டிக்காக ஸ்டேயாகவே இருக்கும்.
மேலும் மேக்கப் சம்மந்தமான டவுட்ஸ் சொல்லியிருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோட தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவேன். Waterproof makeup.